இங்க பாருங்க மலர், வெற்றியை மட்டும் நீங்க சரியா பாத்துக்காம விட்டீங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட பயங்கரமா சண்டை போடுவேன் பாத்துக்கோங்க. எனக்கு என் ஃப்ரெண்டோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டேன். அப்புறம் வேற என்னடா? நீ என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? ஏன்டா நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? எங்க மலர் நீங்க சொல்லுங்க, நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க. போதுமாப்பா, உன் பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? ஹேய், நான் அதுக்காகலாம் ஒன்றும் கேட்கல. திடீர்னு வந்திருக்கியேன்னு சொல்லி கேட்டேன், அவ்வளோதான். இந்த பக்கமா வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்துட்டேன். அப்படி பார்க்க வந்ததுனால தானே இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சது. ஹேய், நீ என்ன சும்மா சும்மா அதே பேசிட்டு இருக்க? மலர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. நீ முதல்ல உட்காரு. மலர், அஞ்சலி உட்காரு. மலர் நீங்க முதல்ல உட்காருங்க. வாங்க நீங்க உட்காருங்க. இல்லைங்க. உட்காருங்க மலர். ம். கைக்கு மருந்து போட்டியா? இல்ல, இன்னும் இல்ல. நான் வேணா போட்டு விடவா? இல்ல, நான் சாப்பிட்டுட்டு தான் மருந்து போடுவேன். ஹே, சும்மா அள்ளி விடாத. மலர் வந்த உடனே என்ன கழட்டி விட பாக்குறியா? ஏன் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இந்த கையில தான் அடிபட்டிருக்கு. நானே மருந்து போட்டுக்கிறேன். நான் வெளியே இருக்கேன், கொஞ்சம் வேலை இருக்கு. அஞ்சலி. ஆண்டி அஞ்சலி எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அட 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 அட, நீங்க மட்டும் நம்ம அஞ்சலி மலர்கிட்ட பேசின பேச்ச கேட்டிருக்கணுமே. சும்மா தோனி மாதிரி என்ன அடிங்கிறீங்க? அதுலயும் உனக்கெல்லாம் வெற்றியை கவனிச்சுக்கிறத விட என்ன முக்கியமான வேலை? உன்னை விட எனக்கு தான் வெற்றி மேல அதிக உரிமை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மலர்கிட்ட சொல்லாம சொன்னா பாருங்க, சான்ஸே இல்ல. அப்படியே அஞ்சலி? அப்படி இல்ல, ஒரு மாதிரி அவனுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். ஓ, எப்படி? அவனுக்கும் மாறனுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்ததில்ல, அப்ப கூட நான் ஸ்டேஜ் பக்கத்துல தான் இருந்தேன். என்னமோப்பா, மலர் கவனிச்சுக்கிறாங்கன்னு அவங்கள விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ அப்படி தெரியல. இதுவே நான் உன் கூட இருந்திருந்தேன்னா உன்னை எப்படி பார்த்திருந்திருப்பேன் தெரியுமா? இல்ல, ஒரு ஃப்ரெண்டா நான் உன் கூட இருந்திருந்தா உன்னை எப்படி கண்ணும் கருத்துமா பார்த்திருந்திருப்பேன்னு சொன்னேன். சூப்பர், அடி தூள், பட்டியை கிளப்பிட்டீங்க.
நீங்க இத சொல்ல சொல்ல அந்த மலரோட மூஞ்சி அப்படியே செத்து போயிருக்குமே. அது என்னவோ உண்மைதான். எப்போ நான் மாறின ஞாபகப்படுத்தி அவகிட்ட பேசினனோ அப்பவே அவ மூஞ்சி செத்து போச்சு. அதுக்கடுத்து இனி நீங்க வெற்றியை ஒழுங்கா பாத்துக்கோங்க அது இதுன்னு சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ள சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டா. ஆமா, நீ இவ்ளோ தூரம் பேசும்போது நம்ம ஹீரோயின சும்மா இருந்தா ஆ, வரைஞ்சு கட்டிக்கிட்டு அப்படியே சப்போர்ட்டுக்கு வந்திருப்பானே. சப்போர்ட்டுக்கு வந்தான்தான். ஆனா நான் விடுவேனா? அவன் பேசுறதுக்கு சின்ன கேப் கூட விடாம அடிச்சு காலி பண்ணிட்ட. சூப்பர் அஞ்சலி, சூப்பர். உனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். சமீப காலமா நாங்க மலரை நோட் பண்ணதுல வெற்றி கூட கொஞ்சம் கொஞ்சமா அவ நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டா. சிரிக்கிறா, பைக்ல போறா. இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை நாங்க பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவ முன்னாடி இருந்த மலர் கிடையாது. அவ கிட்ட பல மாற்றங்கள் தெரியுது. இருக்காதா பின்ன? அவளும் பொம்பளை தானே. அவளும் எத்தனை நாளைக்கு தான் பழைய காதல நினைச்சிட்டு இருப்பா? அவளுக்கும் ரொமான்ஸ் பண்ணணும், மானே தேனே பொன்மானேன்னு டூயட் பாட ஆசைலாம் இருக்கும்ல. அதான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை மாத்திட்டு வரா. அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன் பவுனு. இவளால நான் என் ஒரு புள்ளைய இழந்ததே போதும். இன்னொரு புள்ளையும் நான் பலி கொடுக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் ஏன் நாங்க உன்கிட்ட சொல்றோம்னு புரியுதா அஞ்சலி? இனிமே நீங்க அடிக்கடி வரணும். வெற்றி கிட்ட உரிமையோட நீ பழக்கணும். இப்போதைக்கு நீ மலர் கிட்ட நானும் வெற்றியும் காதலிச்சோம்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி வெற்றியும் நீயும் ஒண்ணுமே கிடையாது, நானும் வெற்றியும் தான் மேட் ஃபார் ஈச் அதர்னு அவ நெத்தி போட்டுல அடிச்சது மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் அவ தானாவே விலகி ஓடணும். எனக்கு புரியுது அண்ணே. நீங்க கவலையே படாதீங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ரி கொடுத்திருக்கேன். இனிமே இந்த அஞ்சலி எப்படி ஆட்டம் ஆடுறான்னு மட்டும் பாருங்க. சூப்பர். அஞ்சலி, நீ சீக்கிரமே அந்த மலரை துரத்திட்டு அந்த இடத்துக்கு நீ வரணும். வெற்றிக்கு ஓ மூலமா ஓஹோன்னு ஒரு ராசி அமையணும். அது மூலமா அவன் வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி அடைஞ்சி நீங்க 2 பேரும் வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைமைக்கு போயிட்டே இருக்கணும். அதான் அஞ்சலி என்னோட ஆசை. உங்க ஆசை கண்டிப்பா நடக்கும் ஆண்டி. அதை நான் நிறைவேத்தாம விட மாட்டேன். சரி அஞ்சலி, சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க வந்துரு. கண்டிப்பா அண்ணி. வெற்றி ஒரு பக்கம் சிரிச்சு பேசி நம்ப வச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் அந்த மலரோட கதைய எப்படி முடிக்கிறேன்னு பாருங்க. யார் இந்த பொண்ணு இங்கே வந்துட்டு போறா? ஓகே மலர், பத்திரமா பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். belated birthday wishes. மலரு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். நீ உட்கார அகிலா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அகிலா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, உன் முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கே. இல்லை அகிலா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, அது இருக்கட்டும். யார் இந்த பொண்ணு? எந்த பொண்ணு? இப்போ ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே, டங்கு டங்குன்னு சொப்பன சுந்தரி மாதிரி. ஓ, அவளா?
அவரோட ஃப்ரெண்டு. அவரோட ஃப்ரெண்டுனா உன் மாமாவோட ஃப்ரெண்டுடி. வெற்றி மாமாவோட ஃப்ரெண்டா? ஆமா, அது சரி, அவதுக்கு இங்க வந்துட்டு போறா? அவரை வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தா. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஒரு தடவை பார்க்க வந்திருந்தா. அன்னைக்கே அவ பேசினதும் பழகுனதும் எனக்கு பிடிக்கல. ஏன்? ஏன்னு கேட்டா என்ன சொல்றது? சில பேரை நம்ம தடவை பார்த்து பேசுறப்போவே ஏன் எதுக்குன்னு காரணம் இல்லாம அவங்க மேல பெருசா ஒரு அபிப்பிராயம் இல்லாம போகும்ல. அந்த மாதிரி அவ அன்னைக்கு உரிமையோட வந்து பேசின விதம் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். திடீர்னு வீட்டுல வந்து ரொம்ப உரிமையா உட்காந்துக்கிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்கறியா இல்லையா, அவரை ஒழுங்கா கவனிச்சுக்கிறியா இல்லையா, அவரை இப்படி பாத்துக்கோ அப்படி பாத்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறா. அவரை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன? இவ யாரு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறதுக்கு? அவ ஆளும் மூஞ்சியும் அவளை நினைச்சாலே எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. ஓ, அதான் மேடம் இப்படி டல்லாகி போய் உட்காந்துருக்கீங்களா? ஒரு வகையில உண்மையை சொல்லணும்னா அதான் உண்மை. எப்படிலாம் பேசினா தெரியுமா? ஏதோ நான் அவரை சரியா கவனிச்சுக்காத மாதிரியும், எனக்கு அவர் மேல அக்கறையே இல்லாத மாதிரியும், அவளுக்கு தான் எல்லா அக்கறையும் இருக்கிற மாதிரியும் என்கிட்டயே வந்து பேசிட்டு போறா. அவளும் பேச்சும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலன்னா வர வேணான்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி சொல்ல முடியும்? இத பாருமா, மூஞ்சில அடிச்ச மாதிரி 4 தடவை பேசு. அப்பதான் நம்ம இந்த வீட்டுக்கு வரதும் வெற்றி மாமாவோட பழகுறதும் உனக்கு பிடிக்கலன்றது அவளுக்கு புரியும். புத்திசாலியா இருந்தா ஒரு தடவை 2 தடவை பேசினாலே புரிஞ்சுப்பா. அப்படி பேசியும் அவளுக்கு புரியலனா, ஏய் நீ யாரு, ஏன் புருஷனை பாத்துக்க எனக்கு தெரியும், நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடு. காலேஜ் ஃப்ரெண்டுனா காலேஜ் படிச்சு முடிச்சிங்களே அதோட முடிஞ்சிருச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை காலேஜ்ல எல்லாரும் மீட் பண்ணீங்கன்னா அன்னைக்கு வருவாரு. அன்னைக்கு வந்து பாத்துக்க பேசிக்க. இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு வர வேலை எல்லாம் வச்சுக்காதன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிடு. வீட்டுக்கு வர ஒருத்தவங்க கிட்ட எப்படி அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது? நமக்கு பிடிக்கலன்னா நாம தான் சொல்லி ஆகணும். இது உன் பிரச்சனை. உன் புருஷன் கிட்ட பேசுறதும் பழகுறதும் உனக்கு பிடிக்கலனா நீ தான் ரியாக்ட் பண்ணுமே தவிர அவளை குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்படிலாம் நீ யோசிச்சுட்டு இருந்தனா ஒன்னும் பண்ண முடியாது. அவ மறுபடியும் வருவா, உன் புருஷன் தோல்ல கை போட்டு பேசுவா, கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. அதையும் பார்த்துட்டு இப்படி டல்லா ரூம்குள்ள உட்காந்து அழுதுட்டு இரு. இத பாரு மலரு, எதா இருந்தாலும் நீ தான் சொல்லணும். மனசுக்குள்ளே கோவத்தை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சிரிச்சு பேசி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி போட்டு குடுக்கறத விட, இத பாருங்க, நீங்க வரது எனக்கு டிஸ்டர்பா இருக்குது, இனிமே நீங்க வர வேணான்னு சொல்றது எவ்வளவோ நல்லது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு, மாமா மேல உனக்கு அவ்வளோ பொசசிவ்னஸ் இருந்ததுன்னா மாமா கிட்டேயே அவ யாரு, எதுக்கு திடீர்னு வந்து எனக்கு அட்வைஸ் பண்றா, இவ யாரு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, அப்படி என்ன பழக்கம்னு ஸ்ட்ரைட்டா அவர்கிட்டே கேட்டுரு. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது உனக்கு தெரியவே தெரியாதா? ஆமா, எனக்கு தெரியல. ஆனா அவ என்கிட்ட வந்து நான் உன்னை பார்த்திருக்கேன் பழகிருக்கேன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வச்சு தேவையில்லாததெல்லாம் பேசினா. என்ன பேசினா? என்ன பேசினான்னு சொல்லு. போன வருஷம் உங்க ஊர் திருவிழால பால் குடம் எடுத்தீங்க தானே? ஆமா, நானும் தான் உங்க பின்னாடி பால் குடம் எடுத்துட்டு வந்தேன். ஓ, உங்களுக்கும் மாறனுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்ததில்ல? அப்ப கூட நான் ஸ்டேஜ் பக்கத்துல தான் இருந்தேன். இதெல்லாமா பேசினா? அவளுக்கு அறிவே இல்லையா? கொஞ்சம் கூட இங்கீதம் தெரியாத சனியனா இருக்கும் போல இருக்கே. மாற மாமா கூட கல்யாணம் ஆகணும்னு இருந்தது, அப்புறம் அது இல்லைன்னு ஆகி போய் இப்போ நீ வெற்றி மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க. இந்த நிமிஷம் நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது இப்படி பேசுவாங்களா? சரி விடு, அவ இன்னொரு தடவை வந்தா பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வெற்றி மாமா கிட்ட அவளால நீ டிஸ்டர்ப் ஆகுற விஷயத்தையும் அவ யாரு என்னன்ற விஷயத்தையும் நீ வெளிப்படையா பேசிரு. சரியா கிலா? அம்மா, மனசுல ஏதாவது இருந்தா கொஞ்சம் சத்தமா பேசுமா.
நீ தான் பேசணும். இப்படி உம்முன்னு இருந்தனா உன் மனசுல இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. புரியுதா? இப்படி நீ டல்லா உட்கார்ந்துருக்கணும்னு அவசியமே இல்ல. அவர் உன் புருஷன். அவர் யார் கூட பழகணும் பழக கூடாதுன்னு சொல்ற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. பார்த்து இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன யோசிக்கிற? இல்ல, நான் ராத்திரி அவர்கிட்ட பேசுறேன். என்ன ஏதுன்னு கேக்குறேன். தைரியமா பேசு. மீயா மீயான்னு வாய்க்குள்ளேயே முணங்காம நல்லா தைரியமா கேளு. ம், சரிடி, நான் பேசுறேன். அவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? கேட்டா எதுவும் தப்பா எடுத்துக்குவாரா? இந்த மாதிரி இது வரைக்கும் நாம அவர்கிட்ட எதுவும் கேட்டதே இல்லை. இப்போ கேட்டா என்ன நினைப்பாருன்னு தெரியலையே. வெற்றி மாமா கிட்ட அவளால நீ டிஸ்டர்ப் ஆகுற விஷயத்தையும் அவ யாரு என்னன்ற விஷயத்தையும் நீ வெளிப்படையா பேசிடு. சரி அகிலா. அம்மா, மனசுல ஏதாவது இருந்தா கொஞ்சம் சத்தமா பேசுமா. நீ தான் பேசணும். இப்படி உம்முன்னு இருந்தனா உன் மனசுல இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. புரியுதா? என்ன இவன் இப்படி நடந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா? மலர், என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லு. இல்லைங்க, ஒன்றும் இல்லை, சும்மாதான். சாப்பிட்டியா? ம், சரி, தூங்கலாமா? ம், சரி. மலர், ம், லைட் ஆஃப் பண்ணிடுறியா? ம், ஆஃப் பண்ணிடுறேன். மலர், ஆ, தூங்க லேட் ஆகுமா? இல்லைங்க, தூக்கம் வரல, அதான் உட்காந்துருக்கேன். சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். மலர், இன்னும் தூங்கலையா நீ? இல்லைங்க, தூக்கம் வரல, அதான் உட்காந்துருக்கேன். மலர், என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு. இல்லைங்க, நான் எதுவும் யோசிக்கல. எனக்கு தெரியாதா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்னன்னு சொல்லு மலர். கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன? இல்ல, வேண்டாம். மலர், இல்ல, இந்த அஞ்சலி இருக்காங்கல்ல, ஆமா. ஆ, சொல்லு மலர். அவங்க எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டு? எப்படின்னா? இல்ல, காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. ஆமா. அதான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டா? ஏன், என்னாச்சு?
திடீர்னு ஏன் இப்படி கேட்குற? ஒன்றும் இல்லை, கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். இது நாள் வரைக்கும் நீங்க அவங்கள பத்தி சொன்னதில்ல, நானும் பார்த்ததில்ல. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்த அன்னைக்கு தான் நான் அவங்கள பார்த்தேன். நீங்களும் அவங்கள பத்தி சொன்னீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க, ரொம்ப உரிமையா பேசினாங்க. நான் அவங்கள சரியா பாத்துக்காத மாதிரி வெற்றியை அப்படி பாத்துக்கோ இப்படி பாத்துக்கோன்னு என்கிட்டயே சொல்றாங்க. அதான் கேக்குறேன்,